இல்ல அத நீங்க வார்த்தைக்கு வார்த்தை திருவள்ளுவரை மேற்கோள் காட்டி நீங்க பேசுறீங்க. அதே திருவள்ளுவர் கல் உண்ணாமை அப்படின்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறாரு. அதே வள்ளுவர் கல் இனிதானு சொல்லியிருக்காரு. உள்ள கழித்தலும் காண மகிழ்த்தலும் கல்லுக்கு இயல் காமத்துக்கு உண்டு. உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமம் இனிது. உண்டார்கள் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் என்று. இதுக்கெல்லாம் என்ன பதில்? சரி, கல்லுண்ணாமின்னு சொன்னாரு. அதே வள்ளுவர் புலால் உண்ணாமின்னு சொன்னார், கொல்லாமின்னு சொன்னாரு. வள்ளுவர் சொன்னாரு புலால் உண்ணாமின்னு. தமிழ்நாட்டுல கசாப்பு கடை இருக்கக்கூடாது, தடுத்து நிறுத்துங்களே பார்ப்போம். மீனவர்கள் கடலுக்கு போறாங்க மீன் பிடிக்கிறதுக்கு, வள்ளுவர் சொல்லியிருக்காரு கொல்லாமை புலால் உண்ணாமின்னு. மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகாதீங்க, மீன் பிடிக்காதீங்க, வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த வள்ளுவர் வழியை பின்பற்றிட்டா இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாமே. வள்ளுவர் சொன்னது ஒழுக்கம் சார்ந்த ஒன்று, சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல. ஒழுக்கம் சார்ந்த ஒன்று என்பதை நடைமுறைப்படுத்தி விட முடியாது. இட் இஸ் நாட் மேண்டேட்டரி, இட் இஸ் ரெக்கமெண்டேட்டரி, பரிந்துரைக்க முடியும். ஆக கல்லுண்ணாமைங்கிறது அவர் சொன்னது பரிந்துரைக்கக்கூடிய ஒண்ணு, நடைமுறைப்படுத்த முடியாது. சட்டம் என்ன சொல்லுது? சட்டத்தான் நடைமுறைப்படுத்த முடியும். அரசியல் சார்பு சட்டம் 47வது பிரிவு தான் மது விலக்கு, மது கொள்கை மற்றும் போதைப் பொருளை பத்தி சொல்லுது. அது என்ன சொல்லுது? அதுதான் முக்கியம்.